அஹ், எத்தனாம் பக்கம் ஓதணும்? முக்கியமான வசனங்களை நிப்பாட்டணும். 541 பக்கம். ஆ? 541. ம். இவரோட பெயர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். 26வது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أرسلنا نوحا وإبراهيم وجعلنا في ذريتهما النبوة. في ذريتهما. ரெண்டு சத்து இது, நீங்க ஒரு சத்து தான் ஓதுறீங்க. ولقد أرسلنا نوحا وإبراهيم وجعلنا في ذريتهما النبوة والكتاب فمنهم مهتد وكثير منهم فاسقون. ثم قفينا على آثارهم برسلنا وقفينا بعيسى بن مريم وآتيناه الإنجيل وجعلنا في قلوب الذين اتبعوه رأفة ورحمة ورهبانية ம். ورهباني தேடி பார்த்தீங்களா பேத்துட்டு? لا. ஏன் தெரியல? தேடி போது நிப்பல. ஆஹா, ஆஹா, பாத்தீங்களா? நான் சொல்லி தந்தா எப்படி நடந்தீங்க இப்ப? சொல்லி தராம தேடி பாருங்கன்னு சொன்னாலே என்ன தேடுதுல? சொல்லி தந்தீங்களா? அப்படித்தானே, இதானே விஷயம், இதெல்லாம் தேட தேவையில்லை என்று சரி பேசிருப்பீங்க. நான் அன்றைக்கு என்ன நினைச்சு போறேன், இதை சொல்லி தர போறேன். பேசிட்டு இதுக்கு முன்னால எந்த மாதிரி ஓதினா ரெண்டு இடத்து சரி குறைஞ்சு எனக்கு எடுத்து அனுப்பிக்கணும். நிறைய வந்துக்குது. இப்ப நீங்க கிட்டத்தட்ட 5 ஜூஸ் கிட்ட வந்துட்டீங்களே. இப்ப 4 ஜூஸ் மட்டும் ஃபுல்லா ஓதி ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்படிதானே? 30 ஜூஸ் முடிச்சுக்கிறோம், 29 முடிச்சுக்கிறோம், 28 முடிச்சுக்கிறோம், 27, கிட்டத்தட்ட 3.5 ஜூஸுங்கள் வந்துட்டோம். நிறைய இடங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள். நான் இந்த விஷயத்த சொல்லி தருவேன். இந்த வகுப்பு ஓதையாது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் உங்களுக்கு டைம் தருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க சொல்லலாம், பிள்ளையா ஓதலாம். அதுக்கு டைம் தரும். ரெண்டாவது ஸ்டெப் உங்களை தேடுறதுக்கு டைம் தருவோம். ஃபர்ஸ்ட் முறை நீங்க சொல்றது, ரெண்டாவது நீங்க தேடுறது. இப்ப நீங்க தேட சொன்னோம், நீங்க அந்த ஒர்க் நடந்தில்ல, பிஸியா ஆயிக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப், மூணாவது ஸ்டெப் என்னென்றால், இன்றைக்கு நான் இந்த இடத்துல குறிப்பிட்ட விஷயத்தை விளங்கப்படுத்துவேன். எப்படி வருது, ஏன் வருது, இந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும். ஏன்னால் இந்த இந்த வகையான வசனங்கள், இந்த மாதிரியான அமைப்பில் வரக்கூடிய வசனங்கள் திரும்ப 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 நிறைய வரும். இல்லைங்கண்ணா? திரும்ப திரும்ப பின்னாடி நிறைய வருது. நிறைய. இங்கேயே நீங்க முக்கினா பின்னுக்கால ஒவ்வொரு இடத்துல முக்கி தான் இப்போ எல்லா இடத்தையும் நாங்கள் பேமினி கொண்டாக்கிறது அப்படிக்கப்படாது. ஒரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி தந்தால் அதை பிடிச்சு கொண்டு அடுத்த எல்லாத்துலயும் அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு போகணும். அந்த எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான். அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், இந்த 27 ஜூஸுக்குள்ளால வந்திருக்கிற ஆக குறைந்தது 2 இடங்களை இன்ன சூறா எத்தனையாவது வசனத்துல வருது என்று சொல்லிட்டு தான் எங்களுக்கு நீ பிராக்டிஸ் பண்ணி அனுப்பணும். ரெண்டு ரெண்டு வசனம் அனுப்பிக்கணும். என்ன சூறா, எத்தனையாவது வசனம், அதுக்கு முன்னால எத்தனையாவது பக்கம், என்ன சூறா, எத்தனையாவது வசனம்ங்கிற 3 ஆன்சரோடையும் 2 விட வந்தா தான் அடுத்த கிளாஸ்ல இந்த ஸ்டெப்பை தாண்டி போகலும். நான் இப்ப சொல்லித்தரேன் என்ன விஷயம் என்று. நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொன்னோம், ஏதாவது வசனம் ஒன்றினுடைய இறுதி எழுத்து தன்மீனுடைய அடையாளத்தை பெற்று, நல்லா கேட்டுக்கொள்ளணும், ஏதாவது வசனத்தினுடைய இறுதி எழுத்து தன்மீனுடைய அடையாளத்தை பெற்று அடுத்த எழுத்து சுக்கூனுடைய அடையாளத்தை பெற்று ஆரம்பிக்கும் என்றால், இங்க பாக்கு சுக்கூன் ஆகி அலிப்பு உச்சரிக்கிறல்ல, தானே? இந்த இடத்துல நீங்க அஹ், சிறிய நூன் ஒன்றை சேர்க்க வேண்டும். ரஹ்பானியத
நிபுதஊஹ என்று வரணும். இது ஒரு சின்ன விஷயம். இது ஒரு ஒரு விஷயம். இந்த சின்ன விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டம். பாத்தீங்களா, இந்த விஷயம் ஓத போகல அப்படி வரணும். தன்மீன் வந்துட்டு பின்னுக்கால சுக்கூன் வருது. ரஹ்பானியத்தை நிபுதஊஹ பேத்துறணும். ரஹ்பானிய தபு 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 தபுன்னு சொல்லி நாங்க நிற்கிறது பெரிய பல ரெண்டு அர்த்தம். இதுக்கு முன்னுக்கு இப்படி வசனம் உண்டு ஓதி இல்ல. இப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த கான்செப்ட்ல முதலாவது தன்மீன் வாரது, அடுத்ததாக சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்தொண்டு வாரது என்ற இந்த கான்செப்ட்ல இதுக்கு முன் வசனம் மட்டும் ஓதி இல்ல. அப்படியா? இல்ல. இல்லையா? இல்ல. போயிரி. ஒதுகி. அப்ப சரி, ஒதுகின்று நீங்களே ஏற்றுக்கொள்ளும் என்றால் பேசிட்டு எனக்கு தேடணும். தேடி அனுப்பினா மட்டும்தான் இந்த 27ஆம் வசனத்தை எங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம். தேடல் என்றால் டைம் இல்லை என்றால் அடுத்த கிளாஸ் நடக்காது. அது உங்களுடைய தான். ஏன் இந்த வேலையை தாரண்டா செல் உங்களை என்ன சொல்ற தூக்கமாக்குறதுக்கோ ஓதவான்னு சொல்றதுக்கோ அல்ல. இந்த விஷயம் இதுக்கு பின்னால வரக்கூடிய வசனங்கள்லையும் பிரச்சனை இல்லாம சரியா வரணும். நீங்க மறக்காம இருக்கணும். ஓதிக்கொண்டு போற ஃப்ளோல எப்படி ஏனைய வசனங்கள்ல ஸ்டைல்ல ஓதிக்கொண்டு போறீங்களோ அதே ஸ்டைல நீங்க இதையும் பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ஒர்க்கை நாங்க உங்களுக்கு தரோம். இல்லைங்கண்ணா பேசிட்டு தேடி என்ன அனுப்பணும்னு சொல்லுங்க பாப்போம். சூரோட பக்கம், சூரோட பெயர், சூரோட வசனம் மூணையும் சொல்லிட்டு தான் அந்த வசனத்தை ஓதி அனுப்பணுமா? சொல்லி மட்டும் போதாது. வந்த எனக்கு தெரியாது உங்களுக்கு ஓத தெரியுமா தெரியாது. அதுக்கு பின்னா அந்த வசனத்தை ஓதி அனுப்பணும். சரியா? 3 ஜூஸ் இருக்குது. அம்மா ஜூஸ் தேடணும், தபாரக்கள் ஜூஸுவை தேடணும், பதுசமி அல்லா ஜூஸுவை தேடலாம். 4வதாக பாலகமாக படிச்சு கொண்டிருக்கிற ஓதி ஜூஸுவையும் தேடலாம். ஆனா அந்த கேன்சல் பண்ணிக்கணும். பேர் அனுபவம் தேடி டைம் எடுத்து உட்காந்து தேடி தான் போங்க. வேலை முடிஞ்சா பிளேஸ் உங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.